எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம சாயங்கால நேரத்தில் ஒரு சின்ன பசி வரும். அப்போ ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும். ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிள் ஸ்நாக் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது மசாலா பிரெட் டோஸ்ட். வாங்க எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். ஒரு அகலமான பேனை ஸ்டோவில் வச்சு பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேருங்க, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேருங்க. கடுகு பொரிச்சதும் அடுத்து பொடுசா நறுக்கின 1 வெங்காயம், நறுக்கின 3 பச்சை மிளகாய், நறுக்கின கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்து பொடுசா நறுக்கின 1/2 கப் பீன்ஸ், பொடுசா நறுக்கின கொஞ்சம் குடமிளகாய், துருவின 1 கேரட், துருவின கோஸ் 1 கப் சேர்த்து நல்லா வதக்குங்க. அடுத்து பொடுசா நறுக்கின 1 தக்காளி, 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. கலந்து விட்டதும் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து பொடுசா நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அரை முடி எலுமிச்சை சாறை ஊற்றி கலந்து விடுங்க. இப்போ டோஸ்ட்டுக்கு தேவையான பிரெட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ ஒயிட் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் பிரெட் இல்லை ப்ரௌன் பிரெட் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பிரெட்டை நடுவில் கட் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் வெண்ணெயை சேர்த்து வெண்ணெய் உருகுனதும் கட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட்டை வச்சு டோஸ்ட் பண்ணுங்க. 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகட்டும். இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டோஸ்ட் பண்ணி வச்ச பிரெட் மேலே ஈவனாக மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபியை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இல்லை பிரேக்ஃபாஸ்ட்க்கு கூட நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்க இல்லையா, ரொம்ப ஈஸி. ஸோ ப்ரெட்டு வாங்கி வச்சிங்கன்னா வீட்டில் எப்போயாவது இந்த மாதிரி பசிக்கும் போது சாயங்காலம் பசங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.